சகையுவே நீ சீக்கிரமா இறங்கி வா. இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். போதும் கவனிங்க. சகைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சகரியா அப்படிங்கிற யூத பேரினுடைய கிரேக்க மொழியாகும். சகையுடைய பேர் என்ன? சகரியா. சகரியான்னு பைபிள் பழைய ஏற்பாட்டில் வாசிருக்கீங்களா? சகரியா ஞாபகம் இருக்கா? அப்ப இவர் யாரு? ஒரு யூதன். இவர் யாரு? ஒரு யூதன். என்ன வேலை பார்க்குறாரு? வரி வசூலிக்கிற ஆயக்காரன். அப்படின்னா வரி வசூலிக்கிறதுக்கான ஒரு வேலையை பார்க்குறார். இவருடைய வேலை என்ன? வரி வசூலிக்கிறவர். கவனிங்க, இந்தியாவுக்கு இந்த வெள்ளைக்காரங்க வரும்பொழுது சும்மா ஒரு 5000 பேர் 10,000 பேர் தான் வந்தாங்க. நாட்டை பிடிச்சிட்டாங்க. 5000 பேரை வச்சு 10,000 பேரை வச்சு எப்படி ஆளுகை செய்வீங்க? நாட்டை பிடிச்சிட்டாங்க. ஆனால் இவன் எத்தனை பேர் தான் வந்திருக்கான்? வெறும் 5000 பேர் 10,000 பேர் தான் வந்திருக்கான். இப்போ என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, நாட்டை கைப்பற்றி மறுபடியும் அவங்ககிட்டயே கொடுத்துட்டாங்க. நீயே ஆண்டுக, ஆனால் வருஷத்துக்கு இவ்வளவு பொற்காசுகள் எங்களுக்கு என்ன கட்டு? வரி கட்டணும். நீ ஏன் ஆண்டுக, காசை மட்டும் எங்களுக்கு என்ன பண்ணிடு? கொடுத்துரு. ஏன்னா இவன் ஆஃபீஸ் நடத்தி, இவன் கவர்மெண்ட் நடத்தி, இவன் ஆளை போட்டு பெரிய தலைவலி. நீ ஏன் என்ன பண்ணிக்கப்பா? ஆண்டுக, ஆனால் வருஷம் இவ்வளோன்னு எனக்கு என்ன பண்ணிக்க? காசை கொடுத்துரு. அந்த கலெக்ட் பண்ணுற வேலையை யார்கிட்ட கொடுத்தான்னா இங்கே ஆண்டுகிட்டு இருக்க மன்னர்கள்ட்டே கொடுத்தான். இப்போ ஜனங்க கோவப்பட்டா யார் மேலே கோவப்படுவாங்க? மன்னர் மேலே தான் கோவப்படுவாங்க. ஏன்னா இப்படி ஒருத்தர் இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியாது. பயங்கரமான வரி சுமை வரும் பொழுது மன்னர் மேலே தான் கோவப்படுவாங்க. இப்போ கவனிங்க, அப்போ மன்னர் மேலே கோவப்படும் பொழுது அவனுக்கு தேசப்பட்டு இருக்குமா? மன்னர் மேலேயும் அரசாங்கத்தின் மேலேயே கோவப்படுறவனுக்கு தேசப்பட்டு இருக்குமா? தேசப்பற்று இல்லாதவன் சுதந்திரம் வேணும்னு போராடுவானா? அப்போ புரியுதா? இதுதான் வெள்ளைக்காரன் எண்ணம். இந்த வெள்ளைக்காரன் எங்கேருந்து படிச்சுக்கிட்டான்? இங்கே இருந்தான் படிச்சுட்டான். எங்கேருந்து படிச்சுக்கிட்டான்? ரோம கவர்மெண்ட்லேருந்து படிச்சுட்டான். இப்போ ரோமர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எருசலேமை பிடிச்சிட்டாங்க. எருசலேம் என்ன பண்ணாங்க? பிடிச்சிட்டாங்க. எருசலேமை பிடிச்சிட்டு கொஞ்சம் பயம் இவங்களுக்கு. என்னன்னா, வேணா மற்றவங்களை விட இவங்க கடவுள் பெரியவருங்கிறாங்க, நீ எங்களை தொட்டுன்னா செத்துடுவே அப்படிங்கிறாங்க. அதனால அவனுக்கு அப்படி ஒரு பயமும் கூட, நிர்வாக ரீதியாகவும் அவனுக்கு என்னது கொஞ்சம் சிக்கல் இருந்ததுனால என்ன பண்ணிட்டான், எப்பா நீங்களே உங்கள் ஊரை என்ன பண்ணிக்கங்க, ஆண்டுங்க. எருசலேமுக்கு மட்டும் தேவாலயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, கும்பிடுங்க. எங்கள் கடவுளை நீங்கள் என்ன பண்ணாமண்ணா ஏற்றுக்க வேணாம், ஆனால் வரியை மட்டும் என்ன பண்ணிடு எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னா. இது இந்த சம்பவத்தினுடைய அரசியல் பின்னணி. இந்த சம்பவத்தினுடைய அரசியல் பின்னணி. யார் ஆண்டது? யார் ஆண்டது? ரோமர்கள் ஆண்டாங்க. யாரை வச்சிருந்தாங்க? கீழே யாரை வச்சிருந்தாங்க? கவர்னர்ஸை வச்சிருந்தாங்க. ஆனால் முடிவுகளை எடுக்கிறதெல்லாம் யாரு? ஆசாரியர்கள் முடிவுகள்லாம் எடுத்தாங்க. கவனிங்க, இப்போ வரி வசூலிக்கிறதுக்கு யாரை போடுறது? இப்போ ஏன் நாட்டு மக்கள் அவங்க இன உணர்வு உள்ளவங்க. நான் யாரு? யூதன். நான் யாரு? யூதன். வரி வசூலிக்கிறதுக்கு சொந்த மக்களையே அடிச்சு துன்புறுத்தி கொண்டாடா காசை அப்படின்னு வாங்கி ஒருத்தன் வந்து இன்னொரு கவர்மெண்ட் கொடுக்கணும்னா அதை ஒரு யூதன் செய்வானா? யூதன் செய்வானா? செய்ய மாட்டான். நம்ம வரி வசூலிக்கிறதுக்கு யாரை போடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. குள்ளமா இருக்கிற ஆளை கூப்பிட்டு வா அப்படின்னாங்க. ஏன் குள்ளமா இருக்கிற ஆளை கூப்பிட்டாங்க? அதை தான் பார்க்க போறோம். குள்ளமா இருக்கிற ஆளை கூப்பிடுங்க, அவனை என்ன வாக்குவோம்? ஐஏஎஸ் ஆகுவோம். அவனை என்ன வாங்குவோம்? ஐஏஎஸ் ஆகுவோம். ஏன் குள்ளமானவங்களை கூப்பிட்டாங்க? லேவியர் ஆகணும். 21வது அதிகாரம். கொஞ்சம் குள்ளமா இருக்கவங்களாம் கவனிங்க. ஏன்னா நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாகிலும் ஐயோ இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கலாமே நினைச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு கவனிங்க. நானும் குள்ளமுன்னு நினைச்சிருக்கேன். ஏன்னா சில நபர்களை பார்க்கும்பொழுது அவங்களுடைய ஷோல்டர் தான் இருந்திருக்கேன். சில தோல்வி எல்லாரும் ஒரு சந்தர்ப்பம் நம்மளோட கொஞ்சம் உயரமா ஒருத்தரை பார்க்குற வரைக்கும் நம்ம என்ன நினைச்சுக்குவோம், கொஞ்சம் வளர்த்தி தான் போல இருக்கு அப்படின்னு. கவனிங்க, லேவியராகமம் வாங்க 21வது அதிகாரம் 18 20 வரைக்கும் வாசிங்க. அங்க வீலம், அதாவது அங்க வீணம், அதாவது என்னன்னா சரீர குறைபாடுகள் உள்ளவர்கள். அங்கவீனம் உள்ள ஒருவனும் என்னங்க தேவாலயத்துக்குள்ள போக முடியாது. அதான் சொல்றாங்க. அணுகலாகாதுன்னா எங்க போக முடியாது? தேவாலயத்துக்குள்ள போக முடியாது. யார் யாரு? அங்கவீனம் உள்ளவர்கள். அதை லிஸ்ட் கொடுக்குறாங்க பாருங்க, வாசிங்க. குருடனானாலும் என்னங்க இப்ப எங்க கோடு போடணும்? எங்க கோடு போடணும்? வாசிங்க. எங்க கோடு போடணும்? குள்ளன். இப்ப குள்ள எங்க போக முடியாது?
குள்ளன் எங்க போக முடியாது? தேவாலயத்துக்கு போக முடியாது. ஏன்? அந்நாட்களிலே குள்ளமாய் உள்ளதை என்ன நினைச்சிட்டாங்க? அங்கவினன்னு நினைச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் புரியும். ஆனால் இன்னைக்கு வந்திருக்கவங்களும் புரியணும்ல, அதுக்காக சொல்கிறேன். போட்டு அறுக்குன்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் என்ன மாதிரி ஆளுங்க இருப்பாங்க, அவங்களுக்காக என்ன பண்ணணும், கொஞ்சம் அழுத்தி சொல்லணும், மறுபடியும் சொல்லணும். குள்ளமா உள்ளவர்களை அப்போ என்ன நினைச்சாங்க? அங்கவீனம் உள்ளவர்கள். ஒரு குருடனை எப்படி பார்த்தாங்களோ, செவிடன் எப்படி பார்த்தாங்களோ, கால் முடியாதன கை முடியாத எப்படி பார்த்தாங்களோ, குள்ளனை எப்படி பார்க்குறாங்க? அப்படிதான் பார்த்தாங்க. குள்ளனானவன எங்கே போக முடியாது? தேவாலயத்துக்கு போக முடியாது. இப்போ சொல்லுங்க, இது இவனுடைய தப்பா? குள்ளமா பிறந்தது இவனுடைய தப்பா? குள்ளமா பிறந்தவன் தேவாலயத்துக்கு போக முடியல அப்படின்னா, குள்ளமா பிறந்தது யாரு? சகை. சின்ன வயசுல இருந்து அவன் என்ன பண்ண முடியாது? சின்ன வயசுல குட்டன்னு தெரியாது, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் குள்ளமா இருந்தனால அவன் தேவாலயத்துக்கு போக முடியாது. அப்ப இயல்பாகவே இவனுக்கு யார் மேல வெறுப்பு இருந்திருக்கும்? கடவுள் மேல அல்லது தேவாலயத்தின் கட்டுப்பாடுகள் மேல, குறிப்பாக ஆசாரியர்கள் மேல. நான் தான் போக முடியல, என்னைய வேணாங்கிறாங்க. இல்ல, இது போக இது எங்கவே இருக்கு? எங்கேயே இருக்குது? பைபிள்ல இருக்கு. இப்ப கவனிங்க, இதெல்லாம் கவனிக்கணும். இப்ப தேவன் அங்கவீனம் உள்ளவர்களுக்கு விரோதமானவரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஒண்ணு நீங்க வாசிச்சுதான் வரும், இல்லை யாராவது வாசி கேட்டுருந்தாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படிங்களா அங்க இருக்கு அப்படிம்பீங்க. சரி, ரைட். அப்படி ஒரு கேள்வி வரும், உங்களுக்கு வராதுன்னு எனக்கு தெரியும். கவனிங்க. அப்ப இவர் யாரு? சகை அங்கவீனம் உள்ளவர். இவருக்கு இயல்பாகவே இவர் இருக்கிற மதத்தின் மீது ஒரு பெரிய வெறுப்பும் சலிப்பும். ஏன் நான் எங்க போக முடியாது? தேவாலயத்துக்கு முடியாது. அப்புறம் எனக்கு கொஞ்சம் நாளடைவுல இதை எப்படி ஜனங்க இதை ஒரு ரிச்சுவலா மாத்தினாங்க, அதாவது சடங்கா மாத்தினாங்க. குள்ளனா இருக்கிறவனை பார்த்தாலே தீட்டு அப்படிங்கிற அளவுக்கு மாத்திட்டாங்க. இப்ப குள்ளனா இருக்கிறவனை பார்த்தாலே 2000-3000 வருஷங்கள்ல மத கட்டுப்பாடுகள் சடங்கா மாறுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, குள்ளனா இருக்கிறவனை பார்த்தாலே தீட்டு. அப்படி மாறும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இவனை பார்க்கும் பொழுதே தீட்டுன்னு ஆயிடுச்சு. இப்போ இப்போ சொந்த சமுதாய மக்களுக்கு மேல இவனுக்கு என்ன இருக்கு? தேவாலயத்தின் மீது என்ன இருக்கு? தேவ ஆலயத்தின் மீது இருக்கு, தேவ கட்டளைகள் மீது இருக்கு, ஆசாரிய மேல இருக்கு. இப்படிலாம் இருக்கும் பொழுது ரோமர் கவர்மெண்ட் கூப்பிடுறான், இப்ப நீ வாப்பா, நீ என்னது வா, நான் உன்னை IAS ஆக்கிடுறேன். நீ யாரை வெறுத்தியோ, சின்ன வயசுல இருந்து யாரை ஒன்ன தீட்டுங்கிறாங்களோ அவங்கள்ட்ட வரி வசூல் வாங்கணும். வரியை என்ன பண்ணணும்? வாங்கணும். 100 ரூபா வாங்கினா போதும்பா, அதை நீ கவர்மெண்ட் கட்டிக்க. 100 ரூபாய்க்கு மேல வாங்கினதெல்லாம் உனக்கு. இப்ப இவன் எப்படி செய்வான்னு நினைக்கிறீங்க? வேலைக்கு அப்பாயின்ட் பண்ணி ஒரு ID கார்டை கொடுத்து கையில ஒரு துப்பாக்கி கொடுத்தாங்க, நீ யாரு? IAS ஆயகாரன். எப்படி வசூலிப்பான்னு நினைக்கிறீங்க? இவன் மைண்ட் நம்ம பார்த்து எவன் குள்ளன்னு சொன்னானோ அவன்கிட்ட 100 ரூபா இல்லடா, உனக்கு 1000 ரூபா கொடுத்தான் ஆகணும். புரியுதுங்களா? அப்ப இவனுக்கு யார் மேல வெறுப்பு இருக்கு? இதுக்கு பேரு சோசியல் பேக்ரவுண்ட். அரசாங்கம் ஆள்றது எது? ரோம அரசாங்கம். ஏன் குள்ளர்களை நியமித்தாங்க? அவன் குள்ளமா இருக்கிறதுனால அவனுடைய வெறுப்பை எப்படி பயன்படுத்திட்டாங்க? அந்த அரசாங்கத்திற்கு ஏற்ற விதத்துல பயன்படுத்திக்கிட்டாங்க. இவன் தன் மக்களை நேசிக்காதனால, ஏற்கனவே இவங்களுக்கு விரோதம் இருக்கிறதுனால, வெறுத்ததுனால ரொம்ப என்ன பண்ண முடியும்? அப்போஸ் பண்ணி வாங்குவான். இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆயக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, டாக்ஸ் கலெக்ட் பண்றவங்க மற்ற இடத்துலலாம் கேட்டா அது வேற, கரெக்டா போய் சர்ச்சு வாசல்ல நின்றுக்குவாங்களாம். தேவாலய வாசல்ல நின்றுக்கிறாரு. நீங்க நிறைய பைபிள்ல படிக்கலாம். இப்படி வாசல் பக்கத்துல நின்றுவாங்க. இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் நுழையும் பொழுது எப்போ வரி கேட்டாங்க? உங்கள் போதகர் வரி கட்டுவது இல்லையா? எங்க கேட்டாங்க? தேவாலயத்துக்குள்ள நுழையும் போது. டாக்ஸ் கலெக்ட் பண்றவன் அப்ப எங்க இருக்க மாட்டான்? ஆபீஸ்ல இருக்க மாட்டான். எங்க இருப்பான்? தேவாலயத்துக்கு வெளியே இருப்பான். ஏன் அப்படின்னா, ஒரு யூதன் கண்டிப்பா இங்க வந்துதான் ஆவான். திங்கக்கிழமை போனா ஆளுன்றாங்க, செவ்வாய்க்கிழமை போனா ஆளுன்றாங்க. ஆனா நீ சனிக்கிழமை என்ன பண்ணிதான் ஆகணும்? வந்துதான் ஆகும். சனிக்கிழமை வரும் பொழுது குள்ளனா இருக்கிறவன் ஒருத்தன் பார்த்துட்டானா தீட்டு. இவனும் எங்க போக முடியாது? உள்ள போக முடியாது. இவனும் எங்க போக முடியாது? அப்ப தூரத்துல இவன் இருப்பான்டா அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனை என்ன பண்ண மாட்டான்? பார்க்கவே ஏறெடுத்து பார்க்கவே மாட்டான். கேட்குற காசை கொடுத்துருவான். அப்ப இவன் எங்கெல்லாம் போய் நிற்பான்? தேவாலயத்துக்கு போய் நிற்பான். இவனை பார்த்துட்டேன்னா தீட்டு. கேட்குற காசை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கணும்? போயிட்டே இருக்கும்.
குறிப்பா ஆசாரிய மூஞ்சிலே முடிக்க மாட்டான். ஏன்னா ஆசாரியை தீட்டாயிட்டான்னா எங்க போக முடியாது, அவன் ஊழியமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. பிரஜைகள் தான் ஊழியம் தேவாலயத்துக்குள்ள வர முடியாது. ஆசாரியை தீட்டாயிட்டானா எங்க பண்ண முடியாது, சர்வீஸே நீங்க பண்ண முடியாது. பெரிய சிக்கல். ஆனா அவன் வீம்புக்குன்னு இப்ப எங்க நிப்பானுங்க, கோயிலுக்கு வெளியில 100 ரூபானாலும் தந்து தான் ஆகணும். அதனாலதான் பாருங்க, நீங்க கடவுளுடைய வழிமுறைகளை வச்சு ஒருத்தர்கிட்ட காசு வாங்க முடியாது. மதம் என்ன பண்ணும், மத ரீதியா வசூல் நல்லா நடக்கும். சரி கவனிங்க, வரலாம் உள்ள வந்துட்டு இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இது சோசியல் பேக்ரவுண்ட், என்ன சமுதாய பின்னணி. இப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு யாரையுமே பிடிக்காது, இவனுக்கு யாரையுமே பிடிக்காது. இப்ப இயேசுவை பத்தி கேள்விப்படுறான், இயேசுவை பத்தி கேள்விப்படுறான். இவனுக்கு ஒரு ஆசை, என்னடா ஆயக்காரர்களெல்லாம் இவர் நேசிக்கிறாரு, பாவிகளை தொடுறாரு அப்படின்லாம் கேள்விப்படுறான். ஆசாரியன்கிறாங்க ஒரு இப்படி பண்றாரு அப்படிங்கும் போது அவரை பார்க்கணும்னு இவன் என்ன பண்றான், ஆசைப்படுறான். ஏன் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறான்னா, அவர் என்ன பண்ண மாட்டாரு, என்ன பார்க்க, இப்போ புரியுதா ஏன் மரத்துல 2 அர்த்தம் இருக்கு. அவர் என்ன பண்ண மாட்டாரு, பார்க்க மாட்டாரு. ஏன், ஏன்னா அவர் யூத ரபி, அவர் யூத ரபி. அதனால என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணலாம், குள்ளனான அப்படின்னா அவனுக்கு எட்டாம இருக்கிறதுனால மரத்துல ஏறல. விளங்குதா, விளங்குற கரங்களை உயர்த்துங்க. குள்ளனானபடினால் மரத்துல ஏறினா அப்படின்னா அவரு கூட்டத்துக்கு நடுவில் அவரை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அது சண்டே கிளாஸ் லெசன். 8 எனக்கு உயரம் 10 எப்படி நான் அவரை பார்க்க, அப்படி கிடையாது. எதிர்த்த மாதிரி போனான்னா யூத ரபிகள் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்றான்னா, இவன் மரத்துல ஏறினானா நான் அவரை என்ன பண்ணலாம், பார்க்கலாம். அப்ப அங்க நடந்தது என்னன்னா, ஏசு கிறிஸ்து அண்ணாந்து பார்த்து, என்னப்பா மரத்துலயே உட்காந்துருக்க, கீழே வாப்பா அப்படிங்கிறனால அவனை அண்ணாந்து பார்க்கல. ஏன் அண்ணாந்து பார்க்கறாரு, இவனை மத்தவங்க மாதிரி கிடையாது பண்ணான்னு, எனக்கு தீட்டெல்லாம் கிடையாது. கவனிங்க, உதிரப்போக்கு உள்ள ஒரு பெண் இவளை தொடும் பொழுது அவர் தீட்டாவல, இவன் என்ன பண்ணா, சுகமானா. இவன் என்ன பண்ணா, சுகமானா. கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இவன் ஏன் அண்ணாந்து பார்க்கறான், இவன் ஏன் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காரு, கர்த்தரு மற்றவங்க மாதிரி நானு கிடையாது. இப்போ 2 பேரும் சந்திச்சிட்டாங்க, 2 பேரும் சந்திச்சிட்டாங்க. அத்தோட போகல. ஏன்னா வரி வசூலிக்கிறவனுடைய வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. வரி வசூலிக்கிறவனுடைய வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் போக மாட்டாங்க. அவன் வீட்டை பார்க்கும் பொழுதே சபிப்பாங்க. சே, எங்க காசெல்லாம் என்ன பண்றான், இப்படி வாங்குறானே, இவன் வீடே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது, இவன் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணாங்க, சபிப்பாங்க. இவர் என்ன பண்றாரு, அவனை பார்த்தது மட்டும் இல்லாம எங்க போகலாம், வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்றாரு, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு என்ன வந்துச்சு, வாழ்த்துறார். அவன் என்ன பண்றாரு, வாழ்த்துறாரு. அவன் அது வரைக்கும் கேட்டதே கிடையாது அந்த மாதிரி. அந்த வீட்டில் என்ன பண்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து வாழ்த்துறாரு. சரி, இது இன்டர்பிரேஷன் முடிச்சு. நம்ம எழுமில்லுங்க, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்ல முடிக்கிறேன் இதை. என்ன, வாட் த பாயிண்ட்? சகை குள்ளமா பிறந்தான் இல்லையா, அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு கர்த்தர் அதை பயன்படுத்தினாரா இல்லையா? உங்களை தாங்க கேட்குறேன், பயன்படுத்தினாரா இல்லையா? ஆனா நான் குள்ளமா பிறந்துட்டேனே அப்படின்னு நினைப்பானா, அவன் நினைச்சிருக்க மாட்டானா? சே, குள்ளமா பிறந்துட்டேனே, எல்லாம் என்ன பார்த்தா என்ன பண்றாங்க, தீட்டுங்கிறாங்களே. மற்றவங்க மாதிரி நான் எங்க போக முடியாது, தேவாலயத்துக்கு போக முடியாது, குள்ளமா பிறந்துட்டேங்க அப்படி நினைக்கும் பொழுது, ஆனால் அதை வச்சு தான், அதை பயன்படுத்தி தான் கடவுளை அவனை சந்திக்க போறாரு. அவன் என்ன அடுத்து 2வது, சே என்ன வந்து ரொம்ப அடிமைப்படுத்துறானே, பொல்லாத அரசாங்கம், பொல்லாத கவர்மெண்ட். மற்ற கவர்மெண்ட்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு, பொல்லாத கவர்மெண்டா இருக்காங்களே, என்ன அடிமைப்படுத்துறானே. ஆனா அந்த கவர்மெண்ட்டை பயன்படுத்தி தான் என்ன பண்ண போறாரு, இவனை சந்திக்க போறார். அடுத்தது எல்லாரும் சொல்லுவாங்க, சே என்ன வேலை பார்க்கறான் இது, இவன் பார்க்கறது ஒரு வேலையா? வரியை வாங்கி எங்க கொண்டு போய் கொடுக்கணும், வரியை வாங்கி எங்க கொண்டு போய் கொடுக்கணும்,
சொந்த மக்கள்கிட்ட வரியை விதிச்சு எங்கே போய் கொண்டு போய் கொடுக்கணும்? இப்போ பார்க்கறது ஒரு வேலையாங்க, இந்த வேலை பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்? சும்மா இருக்கலாம். அப்படி நினைக்கும் பொழுது வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, வேற வேலை இருந்தால் பார்க்கக்கூடாதா? எல்லாம் அவங்கள என்ன பண்ணுறாங்க, சபிக்கிறாங்க. நான் என் பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னு ஒய்ஃப் கேட்டிருப்பாங்களா இல்லையா? ஆனால் இந்த வேலையை அவர் என்ன பண்ண போறாரு, பயன்படுத்த போறார். சொல்ல புரியுதா? அப்புறம் மதமே சொல்லுது நீ என்ன பண்ணக்கூடாது, உள்ள வரக்கூடாது, நீ உள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அந்த மதத்தின் ஒடுக்குமுறையை என்ன பண்ண போறாரு, பயன்படுத்த போறாரு. கையை தூக்குங்க. இவன் என்னவாக பிறந்தானோ, என்னெல்லாம் இவன்கிட்ட இல்லையோ அதையும் தேவன் பயன்படுத்தினார். ஒருவேளை சிலர் சின்ன வயசுல தகப்பனை இழந்திருக்கலாம். ஒருவேளை எல்லாத்துக்கும் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு நல்ல அப்பா இல்லையே, எங்கள் அப்பா மட்டும் குடிக்கிறாரே அப்படி சிலர் நினச்சிருக்கலாம். சிலர் நான் படிக்க வேண்டிய வயசில் சரியாக படிக்கல, ஒரு வசதி குறைவான ஒரு இது பண்ணேன், இல்லை என் திருமண வாழ்க்கை சரியாக அமையலை, என்னுடைய இளமை சரியாக அமையலை, அப்படிலாம் நினச்சி நம்மளை நாமே நொந்துக்கலாம். ஆனால் தேவன் அதையும் பயன்படுத்த கொண்டு தான் இருக்கிறார், பயன்படுத்த போகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? நம்பர் 2, சமுதாயத்தில் நான் ரொம்ப ஒரு பெரிய என்ன கிடையாது, சமுதாயம் என்னை அக்செப்ட் பண்ணல, சமுதாயம் என்னை ஏற்றுக்கல, எல்லாத்துக்கும் கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் எனக்கு என் சமுதாயத்தில் கிடைக்கல. ஒருவேளை என் பிறப்பின் பின்னணியாக இருக்கலாம், குடும்ப பின்னணியாக இருக்கலாம், எனக்கு சமுதாயத்தில் கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எனக்கு ஒன்றும் இல்லை, கிடைக்கல. கருப்பாக இருக்கிறவங்க கூட ஃபீல் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்துட்டோமே, இந்த கிராமத்தில் புலகாட்டி நடக்கிறதே வேற, சரியா எனக்கு இங்கிலீஷ் பேசவில்லை, அப்படிலாம் கூட நினைக்கிற ஆட்கள் உண்டு. ஆனால் தேவன் அந்த சமுதாய பின்னணியையும் பயன்படுத்த போகிறார், அல்லது பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? 3வது பெருசா பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இந்த நாட்டில் பிறந்தேன், இந்த நாட்டில் தான் எல்லாத்துக்கும் இப்படி அலைய வேண்டியதாக இருக்கு, இந்த நாட்டில் தான் இவ்வளவு கேடுகள் இருக்கு, ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லவே கூடாது, ட்ராக்ஸ் கூட கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க, கிறிஸ்தவன்னா என்ன கிடையாது, உனக்கு வீடு கிடையாதுங்கிறாங்க, நம்மளுங்க வாங்கிடுவாங்க. அது வேற, கிறிஸ்தவன்னா உனக்கு என்ன கிடையாது, வீடு கிடையாது. காமனாக என்ன கேட்பாங்கன்னா, அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பழைய மாதிரி நினச்சிக்கிட்டாங்க, கிறிஸ்தவனா போயிட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால அப்படி நினச்சிட்டாங்க. இப்போ யாரும் அப்படி கேட்குறதா எனக்கு தெரியல. கவனிங்க, வாடகை வந்துச்சுன்னா போதும்னு நினைக்கிறேன். அதனால தான் கிறிஸ்தவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு இப்போ ஏன் சொல்கிறாங்கன்னா, வாடகை வரமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அவங்க. கவனிங்க, வாச நல்லா நீட்டாக பார்த்துவாங்களா, வாசல் தொளிப்பாங்களா, கோலம் போடுவாங்கிற அளவுக்கு தான் யோசிக்கிறாங்க. சரி, வருவோம். இப்போ தேவன் எதை இது பண்ண போறாரு, நம்முடைய சமுதாய பின்னணியும் பயன்படுத்த போகிறார், அரசாங்க பின்னணியும் பயன்படுத்த போகிறார். நான் கரெக்டாக 10 வேலை நீட்டிங்க, நீங்க எதெல்லாம் நான் இப்படி இல்லாம இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையுமே தேவன் பயன்படுத்த போகிறார். அதை எல்லாவற்றையுமே என்ன பண்ண முடியாது, தேவன் பயன்படுத்த போகிறார். திக்கு வாயிங்க, அதையும் தேவன் பயன்படுத்த தான் போகிறார். சின்ன வயசுல இருந்தே சரீரம் ரொம்ப பலவீனமானதுங்க, கொஞ்சம் பயந்த சுவாபங்க. ஆண்டவர் அதையும் பலப்படுத்த தான் போகிறார், பயன்படுத்த தான் போகிறார். மாற்ற போகிறாருன்னு சொல்றேன்னா பயன்படுத்த போகிறாருங்கிறனா இல்லைங்க, எனக்கு ஜாஸ்தி பேச வராதுங்க, அதையும் தேவன் என்ன பண்ண போறாரு, பயன்படுத்த போகிறார். இல்லைங்க, யாருமே என்னை சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க, நான் சொல்ல வர்றதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, யாருமே என்னை இப்படி சரியா புரிஞ்சுக்க, அதையும் தேவன் என்ன பண்ண போறாரு, பயன்படுத்த. நான் ரொம்ப தனியா இருக்கேங்க, அதையும் தேவன் பயன்படுத்த போகிறார். சரி, நான் ஏங்க ஒரு பொண்ணா பிறந்தேன், கணவன் அடிக்கிறான் உதைக்கிறான், கர்த்தர் அதையும் பயன்படுத்த போகிறார். நான் ஏன் இந்த குடும்பத்துல பிறந்தேன், கர்த்தர் அதையும் பயன்படுத்த போகிறார். ஏங்க இங்க மாட்டிக்கிட்டேன், அதையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நான் சொல்றது விளக்குதா? கன்க்ளூஷன் என்ன தெரியுமா, நீங்கள் அன்றாட வாழ்விலே எதெல்லாம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, பெட்டரா இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் மாறாட்டையும் அதை எல்லாவற்றையும் தேவன் பயன்படுத்தி உங்களை ரட்சித்து மறுரூபமாக்க போகிறார். எத்தனை பேருக்கு விளங்குது? இதுதான் கன்க்ளூஷன்.